சீமான் பீகார் எலெக்ஷன் மையமாக வச்சு என்ன ரோல் பண்ண போறாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில்? சீமான் இந்தியாவிலே இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில 3.8 8.2 மாற்றினவர். ஓகே, 100% கம்யூனிட்டிக்கு லீடர். 2 ஜாதி தவிர அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எடப்பாடியின் ரெட்டலையில் பலனில்லாத ஜாதிகள் தான் சீமான 8% உயர்த்திருக்கிறாங்க. மீண்டும் அந்த பறையர், செங்குந்தர், அகமுடையார், உடையார், தேவேந்திரகுல வேளாளர், மன்னார், நாபிதர், குயவர், விஸ்வகர்மா, யாதவர், இந்த மாதிரி எடப்பாடியோட அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகள் பிராமணர் உட்பட சீமான பெரிய அளவுக்கு 2026 உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி யாதவ் முஸ்லீம் தவிர யாரும் தேஜஸ்வி யாதவுக்கு இல்லையோ அதே மாதிரி எடப்பாடி கிட்ட வன்னியர் வெள்ளாள கொன்ற தவிர மற்றவங்க இல்லை. ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமான் தெளிவாக தட்டி தூக்கி மேலே எடுத்துருவார். அந்த சமூகங்களுக்காக நின்றதுனால தான் மாயாவதி வீழ்ச்சி அடையும் போது, ஐஎன்எல்டி வீழ்ச்சி அடையும் போது, பிஆர்எஸ் வீழ்ச்சி அடையும் போது, ஆம் ஆத்மி வீழ்ச்சி அடையும் போது, அகாலிதள் வீழ்ச்சி அடையும் போது, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில் இந்த 5 சக்திகள் சீஃப் மினிஸ்டர்லாம் இருந்தவங்க தான். வீழ்ச்சி அடையும் போது சீஃப் மினிஸ்டர் இருந்தவங்க தான் எல்லாருமே. சந்திரசேகர் சிஎம், மாயாவதி சிஎம், சௌத்தாலா சிஎம், ஆம் ஆத்மி பஞ்சாபில் சிஎம்மாக இருந்தாங்க, அகாலிதள் சிஎம்மாக இருந்தாங்க. சாதாரண சீமான் 3.8 8.2 வந்திருக்காருன்னா அவருக்கு ஓட்டு தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு கன்சிராம் ஸ்டைலில் உள்ள ஒரு ஓட்டு. அது பீகார் எலெக்ஷனுக்கும் சீமான் ஓட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சீமானே தமிழ்நாட்டில் 4 பேர் நிற்கும்போது 4வது ஆளாட்டு 8% வந்தார். சுமன் ஸ்ரீராமன்லாம் 2% சொன்னார். 2 சொன்னார். புரியுதா? ஓகே, அறிவு நாணயம் இருந்ததுன்னா நான் 2ன்னு சொன்னாங்க, 8 வந்துட்டாருன்னு எங்கேயா பேசணும். சகோதரர் தான் பேசிப்பாரு. ஸோ சீமானுக்கு இது விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு, விஜய் பிரசாந்த் கிஷோருக்கு கீழே தான்ங்கிறது சீமான் விஜய் கம்பேரிசன். 26 கமல்ஹாசன் விஜய் கம்பேரிசன் மாதிரி சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுதான் நடக்கும். ஓகே.